ஹாய் மக்களே, நம் நாட்டுக்கு சுதந்திரம் பெற எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண இளைஞனாக பிறந்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடி சுதந்திரமும் பெற்றுத்தந்து ஆங்கிலேயர்களை அலறவிட்ட மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவர்களின் வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தமிழர்களும் இந்தியர்களும் பார்க்க வேண்டிய வீடியோ. இவர் தனிப்பட்ட சாதியின் தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தின் தலைவர். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். இன்றைய ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை வட்டம் சென்னிமலை அருகில் உள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ரத்தினசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா எனும் தம்பதியருக்கு மகனாக 1756ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17வது நாள் பிறந்தார் தீரன் சின்னமலை. இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். இவர் பழைய கோட்டை பட்டக்காரர் மரபு என்று கூறப்படுகிறது. இதனால் இவர் இளம் பருவத்தில் தீர்த்தகிரி சர்க்கரை என பெயர் பெற்றார். இளம் வயது முதலே வீரமும் தைரியமும் அதிகமாக கொண்டு வளர்ந்தவர். ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த சில வீரர்களில் இவரும் ஒருவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்த்தகிரி இளவயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வாள் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சியை சிவந்தாரையர் என்பார் வழிவந்தவரிடம் கற்றுத் தேர்ந்தார். கொங்கு நாடு அப்பொழுது மைசூரார் ஆட்சியின் கீழ் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்றது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மைசூர் அரசுக்கு செல்லும் வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்த அந்த சமயத்தில் வரி கொண்டு சென்ற வரி தண்டல்காரரிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாகச் சொல் என்று சொல்லி அனுப்பினார். பிறகு அன்று முதல் தீர்த்தகிரிக்கு சின்னமலை என்ற புனைப்பெயராக இருந்து வருவதாக கருத்து பரவலாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியினர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சின்னமலை விரும்பினார். இன்றைய கேரளா பகுதியிலும் கொங்கு நாட்டின் கோவையை சுற்றியுள்ள சேலம் பகுதியிலும் இருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் படை ஒன்று சேராதவாறு இடையிலிருந்து பெரும் தடையாக சின்னமலை விளங்கி வந்தார். இதனால் ஆங்கிலேயர் தீரன் சின்னமலை மீது பகை கொண்டனர். டிசம்பர் 7, 1782 ஐதர் அலியின் மறைவிற்கு பிறகு திப்பு சுல்தான் மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஆட்சிக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கடும் போர் செய்து வந்தார். மாவீரன் சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு இளைஞர்களை திரட்டி மைசூர் சென்றார். சின்னமலையின் கொங்குப்படை சித்தேசுவரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டணம் போர்களில் திப்புவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது. 4ஆம் மைசூர் போரில் மே 4, 1799 கன்னட நாட்டின் போர்வாளான திப்பு சுல்தான் போர்க்களத்தில் வீரமரணம் எய்திய பின் சின்னமலை கொங்கு நாடு வந்து ஓடாநிலை என்னும் ஊரில் கோட்டை கட்டி போருக்கு தயாரானார். தீர்த்தகிரி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் என்று சின்னமலை தன்னை பாளையக்காரராக அறிவித்துக் கொண்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர்களை ஓரணியில் சேர்க்க முற்பட்டார். போராளிகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி விருப்பாச்சி கோபால நாயக்கர், திப்புவிடம் பணியாற்றிய மராட்டிய மாவீரர் தூண்டாஜி வாக், பரமத்தி அப்பாச்சி ஆகியவர்களோடு இணைந்து ஜூன் 3, 1800 அன்று கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்து லெப்டினன்ட் கர்னல் கேக்சிஸ்டரின் கம்பெனியின் 5ஆம் பட்டாளத்தை அழிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை திட்டமிட்டார். ஆனால் அதற்கு முந்தைய நாளே போராளிகள் அணியில் சிலர் அறிவிப்பின்றி சண்டையை தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்றது. தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்து வந்த போதிலும் கூட கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு வந்தார் தீரன் சின்னமலை மற்றும் புலவர் பெருமக்களையும் ஆதரித்து வந்தார். சின்னமலையின் பற்றிய பண்பு நலன்கள் குறித்து கல்வெட்டுகள் சிவன்மலை, பட்டாளி, கவுண்டம்பாளையம் ஆகிய ஊர்களில் இன்னமும் கூட இருக்கிறது. 1801 ஈரோடு காவிரி கரையிலும், 1802 ஓடா நிலையிலும், 1804 அரச்சலூரிலும் ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். சின்னமலையின் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து மிக பெரும் அளவில் பீரங்கி படை வந்தது. சண்டையிட்டு சின்னமலையை கொல்ல முடியாது என சூழ்ச்சி செய்து கொல்ல முயற்சி செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை நடத்தி ஜூலை 31, 1805 அன்று தூக்கிலிட்டனர். இந்திய அரசும் தமிழக அரசும் இவரது நினைவாக உருவ சிலைகளும்
மற்றும் தபால் தலையும் வெளியிட்டுள்ளது. என்ன மக்களே, நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மாபெரும் வீரனின் வரலாற்றை பார்த்து வியந்தீர்களா? நம் நாட்டின் சுதந்திரத்திற்கு பின்னால் பல வீரர்களின் வரலாறு பதிந்திருக்கிறது. அதில் ஆங்கிலேயர்களை கதிகலங்க வைத்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவர்களும் ஒருவராவார். இது போன்ற உண்மையான தகவல் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.